டெய்லர் சித்ரா. இப்போ ஒரு பட்டு ப்ளவுஸ் வந்து லைனிங் கரெக்டாக கட் பண்ணாலும் நம்ம பட்டு ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது ஒரே மாதிரி சைடாகவே நம்ம தைச்சிருவோம். ஸோ அது ஒரு சின்ன டிப்ஸ் தான் வாங்க அதை மாற்றி தைக்கிறக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஆப்போசிட் இல்லாமல் மாறி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு கை மட்டும் அப்படியே வச்சுட்டு ஒரு கை துணியை நம்ம பிரிச்சுக்கலாம், லைனிங் துணியை. இப்போ என்ன பண்ணணும், லைனிங் துணியை மட்டும் வச்சு ஆப்போசிட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு கை துணியை மட்டும் பிரித்து இந்த ஆப்போசிட்டாக, அதாவது ஃப்ரண்ட்டும் ஆப்போசிட்டாக வரணுங்க. அது மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த நல்ல கிளாத் பிரித்தோம் இல்லைங்களா, அது மேலே வச்சு லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நகர்த்தி இந்த லைனிங் கிளாத்துக்கு வந்து எப்படி கரெக்டாக வருதோ அந்த நல்ல துணி அந்த மாதிரி வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நல்ல துணி வந்து இந்த சைடு எக்ஸ்ட்ரா வந்துடும் 1.5 இன்ச்சு, லைனிங் துணி வந்து 1.5 இன்ச்சு அந்த சைடு எக்ஸ்ட்ரா வரும். இவ்வளோதாங்க, இதில் ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. பாருங்கள், இந்த லைனிங் தெரிகிற இடத்துல மட்டும் ஒரு சின்ன பீஸ் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்தில் வந்து அது மேலே வந்து நல்ல கிளாத் வச்சு அப்படியே அடித்து அமுக்கு தையல் போட்டு இது பண்ணிக்கலாங்க, ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்லீவ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆப்போசிட் சைடு. இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.